ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எப்படி இருக்கீங்க? ஸோ நான் இப்போ தான் மதகஜராஜா படம் பார்த்துட்டு வரேன். படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இல்லை, ஆனால் கேவலமாகவும் இல்லை. படத்தை காமெடிக்காகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஃபுல்லாகவே காமெடி மட்டும்தான். படத்தில் விண்டேஜ் சாண்டா இருக்கார் சந்தானம். ஸோ அவருக்காக மட்டும்தான் நான் அந்த படத்துக்காக போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாக, ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் தேட்டரில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் பீப்புள் சிரிச்சு நான் கேட்குறேன். காமெடி ஒர்க் அவுட் இருந்துச்சு. ஒரு விண்டேஜ் சாண்டா, ஒரு டைம் ட்ராவல் 2012 போன மாதிரி இருந்துச்சு படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு அப்புறமா தான் செகண்ட் ஆஃபில் இந்த வில்லன் என்ட்ரி வருது. ஏன் வச்சாங்கன்னு தெரியல, பட் அது இல்லைனாவே படம் நல்லா தான் இருக்கும். அந்த டைமில் இந்த படம் வந்திருந்தால் மேபி அது கனெக்டாக இருந்தோம். பட் இந்த டைமில் அது ரொம்ப ஒரு அவுட்ரேட்டான வில்லன், அவுட்ரேட்டான ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஏதோ வில்லன் வந்துட்டு போனாலுமே அதை தவிர்த்துட்டு காமெடி சூப்பராக ஒர்க் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முன்னாடி வர அந்த மனோபாலா சாரோட காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் இருந்துச்சு. நான் சிரிச்சிட்டு இருந்த படத்தை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. ஒரு 2012 வெளியே வந்த படம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அதை மட்டுமே அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வரலாம். மற்றபடி படத்தில் எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. விண்டேஜ் சாண்டா, அப்புறம் வந்து படத்தில் நம்ம விஷால் சூப்பராக இருக்காரு. நம்ம தீராத விளையாட்டு பிள்ளைகளை விஷால் பார்த்துருப்போம்னா மனுஷன் அதே அழகு, அதே ஃபிசிக், ரொம்ப அழகாக இருக்காரு. அவர் ரொம்ப ஃபிக்ஸ் போட்டிருக்காரு இந்த படத்தில். சோனு சூட் வந்துட்டு அவர் கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு வில்லன் ரோலை. சாண்டா வந்துட்டு அவர் பேசாமல் திருப்பி காமெடியே பண்ணலாம், இல்லை ஒரு இந்த லொல்லு சபா கேங்லாம் வச்சு திருப்பி அவர் ஒரு காமெடி சென்ட்ரிக்கான ஒரு மூவியை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ நான் வந்துட்டு சந்தானம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த படத்துக்கு போனதுக்கு காரணம், இந்த படத்தை நான் தேட்டர் போய் பார்த்ததுக்கு காரணம் சந்தானம் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ஹீரோ சந்தானம் தான். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க கண்டிப்பாக ஒருத்தான ஒரு படம். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க டிக்கெட்னா யோசிங்க. பட் ஆனால் ஒரு 100 ரூபா தான் டிக்கெட், ஒரு 150 ரூபா டிக்கெட்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படம் தான். சாங்ஸும் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. எனக்கு வந்து படத்தில் அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ப்ளேஸ் பண்ண விதம், அப்புறம் விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் வந்துச்சு. அந்த பாட்டோட விஷுவல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மதகஜராஜா படம் நல்லா இருக்குது, பொங்கல் வின்னர்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நான் மற்ற படத்தை பார்த்து ரிவ்யூஸ் போகணுன்னாலோ, இல்லை கேம் செஞ்சர் படத்தை பார்த்து நான் ரிவ்யூ பண்ணாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னை ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ திருப்பி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் போக போக வீடியோஸோட குவாலிட்டியும் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். See you. Bye. Happy Pongal.